இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில அனைவரையும் கூட்டி சேர்த்து அவருடைய வார்த்தையில நம்ம நிரம்பி அவரை அவராகவே நம்ம வாழும்படியா இந்த நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணும்போது அத உண்மையா ரியலா நம்ம லைஃப்ல எப்போ அப்ளை பண்றோமோ அந்த நாள்ல இருந்து நிச்சயமாய் நமக்குள்ளே மாற்றங்கள் வருகிறதையும் அத நமக்குள்ள மாற்றம் வர்றதுனால சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறதையும் நிச்சயம் நம்ம பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு அந்த நம்ம தியானத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை கொலோசையர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. 17வது வசனம். வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ இதுல 16வது வசனம் தான் நம்ம மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். Let the word of Christ dwell in you richly in all wisdom. அப்போ வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் வசனம் அப்படின்னா என்ன? அப்போ கிறிஸ்துவின் வசனம்னா அவருடைய போதனைகள், அவருடைய டீச்சிங்ஸ். அவருடைய டீச்சிங்ஸ்லாம் நம்ம எங்க பார்க்க முடியும்? காஸ்பல்ஸ்ல பார்க்க முடியும். மேத்யூ, மார்க், மத்த சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம். அப்போ இதெல்லாம் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய டீச்சிங்ஸ். மெசேஜ் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தின் நற்செய்தி. எதெல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதோ, வேத வாக்கியங்கள் கிறிஸ்துவை எதெல்லாம் வெளிப்படுத்துதோ அது எல்லாமே கிறிஸ்துவின் வசனமா இருக்குது. அவருடைய டீச்சிங்ஸ், அந்த சுவிசேஷத்தின் வசனம், செய்தி, கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை வேத வாக்கியங்கள். இது நமக்குள்ள எப்படி இருக்கணுமா? பரிபூரணமாக வாசமா இருக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மைண்ட், நம்முடைய ஹார்ட், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அவருடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கிறத குறித்து சொல்லியிருக்கு. dwell in you richly அப்படின்னா பரிபூரணமான வாசம்னா அவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமா இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்மளுடைய இருதயத்துல, அதாவது எண்ணங்கள்னு வரும்போது அது தாட்ஸ், நம்மளுடைய தாட்ஸ்ல வருது. ஹார்ட்னு வரும்போது நம்மளுடைய எமோஷன்ஸ்ல, ஃபீலிங்ஸ்ல, இதுக்குள்ள வரைக்கும் அவருடைய வார்த்தை தான் நமக்குள்ள நிரம்பி இருக்கணுமா. நம்முடைய வாழ்க்கையே அவருடைய வார்த்தையினால நம்ம நிரம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கிறோம். அதுல சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், டெசிஷன்ஸ், நம்முடைய பிஹேவியர், இது எல்லாத்துலயுமே அந்த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட தான் நம்ம என்ன செய்யணுமா? அப்ளை பண்ணணும். கிறிஸ்துவின் வசனத்தை தான் அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு 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 காரியம், ஏதோ ஒரு தாட் வருது அப்படின்னா உடனே அந்த தாட்டை என்கேஜ் பண்ணாம அவருடைய வார்த்தைய ஞானமா நம்ம என்ன செய்யணுமா? அதுல அப்ளை பண்ற இடத்துல நம்ம நம்ம வரணும். அதுதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷேப் பண்ணணும். நம்முடைய முடிவெடுக்கிற, தீர்மானம் எடுக்கிற காரியங்கள், நம்முடைய பிஹேவியர், இது எல்லாத்துலயும் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட தான் நம்ம என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். அப்போ உண்மையான ஞானம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையில இருந்துதான் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்ததா சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், விசுவாசிகளும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? போதித்து புத்தி சொல்லணுமா.
சபை தலைவர்கள், பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் மாத்திரம் இல்ல. ஒருத்தருக்கு ஒரு அந்த சரீரத்தின் ஒரு அவயவம். எல்லாருமே மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி தான். அப்ப அவங்களுக்கு என்ன என்ன செய்யணும்? அந்த நேரத்துல எந்த வார்த்தைய குடுக்கணும்? அப்படிங்கிறது இன்னொரு விசுவாசி அதற்கு நிச்சயமா அத செய்ய வேண்டியதா இருக்கு. அடுத்ததா, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி ஆராதனை, வொர்ஷிப் அப்படிங்கிறது நம்மள பில்ட் பண்ற காரியமா இருக்கு. நம்மள மாத்திரம் இல்ல, ஸ்பிரிட் அதாவது ஆவியில நிரம்பி நம்ம அவரை ஆராதிக்கும் போது அது மற்றவங்களையும் அது கட்டி எழுப்புது. நம்ம ஹார்ட்டும் அதுல என்ன செய்யுது? ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி நிறைந்த இருதயத்தோட நம்ம இருதயம் அந்த இடத்துக்கு வருகிறத நம்ம பார்க்க முடியும். இது நம்ம ஆராதிக்கும் போது ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி நம்ம ஆராதிக்கணுங்கிறது கிடையாது. இருதயத்துல ஃப்ரம் த ஹார்ட் நம்ம அவரை என்ன செய்யணும்? உண்மையாய் ஆராதிக்கணும். சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொல்ற, அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்திலிருந்து அவரை ஆராதிக்கிறோமா? இருதயத்திலிருந்து அவரை துதிக்கிறோமா? இதுதான் மிக முக்கியமாய் நம்ம பார்க்கிற காரியமா இருக்கு. இதே வசனம், கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கும்போது, அடுத்து நம்ம பார்த்தது சங்கீதங்கள், ஞான பாட்டுகளினால நம்ம புத்தி சொல்ற காரியம். இதே மாதிரியான ஒரு ஒரு அப்படியே அதற்கேற்ற ஒரு ஈக்குவலன்ட் வேர்ஸ் எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, எபேசியர்ல பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 18, 19ல பார்க்கிறோம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அப்போ இங்க 2 காரியம் ஒரே இதுல சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஸ்பிரிட், அங்க வேர்ட் ஃபில்டு லைஃப் வாழணும். இங்க ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப் வாழணும். அப்படி வாழும்போது திரும்பவும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் போதித்து புத்தி சொல்லி இருதயத்துல கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அப்போ இதுல 2லயும் என்ன ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். வேர்ட் ஃபில்டு லைஃப் அண்ட் ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப். அப்போ நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு நடக்கிற காரியங்கள். அப்போ 2மே, வேர்ட் ஃபில்டு லைஃபும் சரி, ஸ்பிரிட் ஃபில்டு லைஃபும் சரி, 2மே கிட்டத்தட்ட அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய ஆவி எதன் மூலமாய் வேலை செய்யறாரு? ஆவியானவர் வார்த்தையின் மூலமா தான் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 14:26 இதுல ஆவியானவரை குறிச்சு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 14:26 நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? அவர் தேற்றரவாளனா இருக்கிறாரு, கம்ஃபர்டரா இருக்கிறாரு. அடுத்ததா அவர் நமக்கு போதிக்கிறார், டீச் பண்றாரு, நினைப்பூட்டுறாரு. டீச்சிங் அண்ட் ரிமைண்டிங். போதித்து நினைப்பூட்டுகிறது. எதை போதித்து நினைப்பூட்டுகிறார்? கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுகிறார். டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ ஒரு எதிரா ஒரு எண்ணம் வருது, மன்னிக்க முடியல அப்படின்னா உடனே அங்க கிறிஸ்து சொன்ன காரியத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எடுத்து காட்டுவார். இல்ல, நான் உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்க அப்படிங்கிறத அங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு டீச் பண்ணி நமக்கு ரிமைண்ட் பண்றத நம்ம பார்க்கிறோம்.
அப்போ எந்த ஒரு மனுஷனுக்குள்ள வேர்ட் ஃபில்டு லைஃப் அவன் இருக்கானோ, அவன் அந்த அந்த வார்த்தையில இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு எடுத்து அவனுக்கு நினைப்பூட்டுகிறத பார்க்கிறோம். அடுத்ததா அவர் நமக்கு என்ன குடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10ல இருந்து 13வது வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெவலேஷன் கிடைக்குது. வார்த்தை குறித்ததான வெளிப்பாடு, புரிந்து கொள்ளுதல். அப்போ பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை தான் நாங்க பேசுவோம். அப்போ உள்ளுக்குள்ள எந்த ஒரு மனுஷன் வார்த்தைகளினால நிரம்பி இருக்கிறானோ அந்த மனுஷன் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றா, ஸ்பிரிச்சுவல் லைஃபாவும் அவன் வாழ முடியுங்கிறத நம்ம அந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம பார்க்கிறோம். யோவான் 6:63ல ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கிறோம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. The words that I speak unto you, they are spirit and they are life. அப்போ ஆவிதான் உயிர்ப்பிக்குதான். அப்போ அந்த ஆவினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய வசனங்கள் தான் அங்க ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. தே ஆர் ஸ்பிரிட். அந்த வசனம் தான் ஸ்பிரிட்டா இருக்கு, லைஃபா இருக்கு, ஜீவனை கொடுக்கிறதா இருக்கு. அதனாலதான் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்ப அவருடைய வசனங்கள் தான் நமக்கு எதை கொடுக்குது? ஜீவனை கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்குது. ஃப்ளஷ்ல திங்க் பண்றது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க 5 சென்சஸ்ல நீங்க திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ அவர் நம்முடைய தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்து அந்த வார்த்தையில இருக்கிற வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் ஃபில் லைஃப், வேர்ட் ஃபில் லைஃப் நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை எப்பவுமே எப்படி இருக்கும்? பீஸ், ஜாய்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆவி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம வாழும்போது அங்க ஆவியின் கனிகள் தானாய் நமக்குள்ள இருந்து ஃப்ரூட்ஸா நமக்குள்ள இருந்து வெளியே வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாம் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அப்போ இந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நம்ம வாழணும்னா அவருடைய வார்த்தை நமக்குள்ள பரிபூரணமாய் வாசமா இருக்கணும். அப்போ இந்த வேர்ட் ஆஃப் காட், கிறிஸ்துவின் வசனம், தேவனுடைய வார்த்தை தான் ஸ்பிரிட்ஃபுல் லைஃபை ஃபீட் பண்ணுகிற காரியமா இருக்கு. அப்போ ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு பிலீவர், ஒரு ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி, அவன் என்னெல்லாம் செய்வான், அவன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்க்க போறோம். ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருப்பான்? யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு
அவைகளை கைக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன், என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன் என்கிட்ட அன்பா இருக்கிறான். அப்போ ஒரு ஸ்பிரிட் ஃபில் பிலீவர், ஒரு ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு தேவ மனிதன், அவன் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனா இருப்பான். நம்ம இன்னைக்கு எல்லாம் எனக்கு கிறிஸ்து சிலுவையில முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதை மாத்திரம் நம்ம போக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். இல்ல, அவர் ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா இருப்பான். நீங்க நீங்க எந்த ஊழியக்காரங்களை பார்த்தாலும் அவங்களுடைய கனிகளினால நீங்க அவங்கள அறிய முடியும். அவங்களுடைய வார்த்தைகள்லயே நீங்க பார்க்க முடியும். யார் ஒருவர் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாம எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு டீச்சிங்ஸ்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் மாட்டி விடக்கூடாது. நியாயப்பிரமாண போதனைகளையும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. புது உடன்படிக்கையில கிறிஸ்து முடிச்சிட்டாரு, அதனால நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிற அதுலயும் போய் நம்ம சிக்கிக்கிடக்கூடாது. உண்மையான ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா இருப்பான். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பேசுகிற அந்த ஊழியர்களுடைய கனிகளினாலேயே அவங்கள அறிந்து கொள்ள முடியும். மற்றவங்களை குறை சொல்லி, மற்றவங்களை எப்பவுமே குற்றம் சாட்டுகிற அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க உள்ளம் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படல. அப்போ அந்த காரியங்களை நம்ம கேட்கும் போது நாமும் எப்படி மாறுவோம், மற்றவங்களை குறை சொல்றவங்களா மாறுவோம். எதையுமே பப்ளிக்கா, அது யாரா இருந்தாலும் சரி, மற்றவங்களை குறை சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தனையும் குற்றம் சாட்டாத. அப்படி ஒருத்தன்ட்ட நீ குற்றத்தை பார்த்தனா நீ தனியா போய் சொல்லு, மூப்பரோட கூட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது இல்லாம பப்ளிக்கா ஒரு பேரை சொல்லி மற்றவங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்துறவங்க, இப்படிப்பட்டவர்கள் அவங்க கனிகளினால நீங்க அவங்கள அறிந்து கொள்ள முடியும். அப்போ உண்மையான ஒரு தேவ பிள்ளை, அங்க இயேசு கிறிஸ்து அங்க விபச்சார ஸ்திரீ வந்தப்ப கூட அங்க யாருக்கும் முன்னாடியும் அவளை குற்றம் சாட்டல. ஆனா இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையும் விரோதமும் அந்த அந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாரையும் குறைச்சு பேசுறது, இதற்காக நம்ம அழைக்கப்படல. நாமும் அதை செய்யக்கூடாதுங்கிறது தான் இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாய் நமக்குள்ள வாசம் பண்ணும்னா நம்ம யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்றவங்களா இருக்க மாட்டோம். எதற்காக இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட இந்த காரியத்தை பேசுறாருன்னு தெரியல. நிச்சயமாய் அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாதான் இந்த இடத்துல ஒரு சிறு கூட்டமா நம்ம தினம் கூடிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம ஹார்ட் வரணும் அப்படிங்கிறதுதான் ஆவியானவருடைய விருப்பமா இருக்கு. உண்மையான ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை அப்படியே கை கொள்ளுகிறவனாய் இருப்பான். அடுத்ததா உண்மையான ஒரு தேவ பிள்ளை எப்படி இருப்பான்? இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பான். அவன் மைண்ட்ல வர்ற தாட்ஸ், மாம்சத்துல வருகிற எந்த காரியங்களையும் அவன் தியானிக்க மாட்டான். இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருப்பான். அவருடைய வார்த்தைகள் தியானித்து கொண்டிருப்பான். இதுல இருந்தே ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு பிலீவரா, ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு ஒரு ஊழியரா அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். அந்த வார்த்தைய
கிறிஸ்துவின் வார்த்தைய அவங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமா இருக்குதா? அடுத்ததா ஒரு காரியம், மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸ்பிரிட் ஃபில் பிலீவர் அவருடைய வார்த்தையினால பிழைப்பானாம். அப்போ 3 காரியம் பார்க்கிறோம். ஒரு உண்மையான தேவ பிள்ளை, தேவனை அறிந்திருக்கிறவன், தேவனுடைய கிறிஸ்துவின் வசனத்தினால நிரப்பப்பட்ட ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவான். முறுமுறுத்து, குறை சொல்லிட்டு, புலம்பிட்டு இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா, கிறிஸ்துவின் வசனம் அவங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமா இருக்குது. கிறிஸ்துவின் ஆவியானவர் அவங்களுக்குள்ள வாசமா இருந்து, அவங்களுக்குள்ள அவங்கள நிரப்பிட்டே இருக்கிறதுனால, பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இத நம்மளால யாராவது ஒபே பண்ண முடியுதா? இன்னைக்கு வரைக்கும் எதையாவது நினைச்சு துக்கம். காரணம் என்னன்னா, அவர பெரிதா நம்மளால இன்னும் பார்க்க முடியல. அவருடைய வல்லமை, நித்திய வல்லமை, தேவத்துவம் எல்லாமே எதுல பார்க்க முடியும்? ரோமர் 1:20 பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்புல தான் பார்க்க முடியுமா? உங்களுக்கு ஒரு காரியம் அப்படி உங்கள உங்கள டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, நீங்க அவருடைய சிருஷ்டிப்ப பாருங்களேன். அந்த அந்த உங்களுடைய இருதயத்துல இருக்கிற கவலைகள் நிச்சயம் மறையும். மலைகள பாருங்க. அவர் உருவாக்கின சந்திர, சூரியன், நட்சத்திரங்கள பாருங்க. அவர் உருவாக்கின செடி கொடிகள பாருங்க. எத்தன அவரு நம்ம சாப்பிடுற ஆகாரத்தினுடைய டேஸ்ட்ட பாருங்க. பழங்கள் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இதெல்லாம் நீங்க பாருங்க. ஐயோ! எவ்ளோ அழகா இத படைச்சிருக்கிறாரு. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது? இதை படைத்தவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நீங்க உணர முடியும். அப்படி எந்த ஒரு மனிதன் உணர ஆரம்பிக்கிறானோ, அவன் தான் எப்பொழுதும் சந்தோஷத்துல இருக்க முடியும். அந்த வசனம் கூட நான் வாசிக்கிறேன். ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம். அதாவது தேவனுடைய நித்திய வல்லமையும், தேவத்துவமும் இன்னும் நம்ம நம்ம கண்ணால பார்க்கல. ஆனா, அதை எதுல பார்க்க முடியுமா? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அவருடைய நித்திய வல்லமையும், அவருடைய தெய்வத்துவமும், அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்புல இருந்தே உலகம் உண்டானதுல இருந்து தெளிவாய் பார்க்க முடியுமா? அந்த 19வது வசனம் சொல்லுது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? நீ சிருஷ்டிப்ப பாரு. இப்படி ஒரு சிருஷ்டிப்பு, இதை படைத்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கறத அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதே வசனம் நான் டிபிடில வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். அந்த வசனம் அதுல ரொம்ப அழகா இருக்கும். ரோமர் 1:20. Opposition to truth cannot be excused on the basis of ignorance, because from the creation of the world, the invisible qualities of God's nature have been made visible, such as his eternal power and transcendence. He has made his wonderful attributes easily perceived. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெளிவா இருக்கான். It lies plainly before their eyes. அப்போ இத கண்ணுல இத பார்க்கிற நம்ம அதுல என்ன கொடுத்திருக்குன்னா, he has made his wonderful attributes easily perceived, for seeing the visible makes us understand the invisible. So then this leaves everyone without excuse.
அப்போ நம்மளுடைய பார்க்கிற கண்களினால நம்ம பார்க்கிறவைகள் அவருடைய நித்திய வல்லமையையும் தெய்வத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இதுதான் தேவனுடைய அங்க வல்லமையா இருக்குது. அப்போ இத பார்க்கிறோமா, இன்றைக்கு எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? காணப்படுகிறவைகள்ல இருந்துதான் அவர் அறிந்து கொள்ள முடியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனை நேருக்கு நேர் அங்க பரலோகத்துல போய் சந்திக்கும் போது அவரை பார்க்கலாம், அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் பார்க்கலான்னு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, நீ அவருடைய வல்லமையும் மகிமையும் மகத்துவத்தையும் தெய்வத்துவத்தையும் கண்ணார பார்க்கணும்னா எதுல பார்க்க முடியும்? சிருஷ்டிப்புலதான் பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொன்னையும் நம்ம பார்க்கும்போது, ஒரு லீஃப நம்ம பார்க்கும்போது, அத பாருங்க, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் வித்தியாசமான இலைகள். அந்த டச் மீ நாட் பிளான்ட், அத தொட்ட உடனே அது சுருங்குது. இதெல்லாம் எப்படி அவர் சிருஷ்டித்திருக்கிறார்? இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய பயமா இருக்கட்டும், கேள்விகள் சந்தேகங்களா இருக்கட்டும், இது எல்லாம் தானாய் மாறும். அப்போ இந்த ரெண்டுமே ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, வார்த்தையினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, இது ரெண்டும் ஒன்றை நமக்கு கொண்டு வருது. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் நம்ம பாட ஆரம்பிப்போம். அங்க நன்றியுள்ள இருதயம் நமக்கு வருது, அங்க கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் நமக்கு வருது. அங்க நம்ம இப்போ சரீரமா இருக்கிறோம்னா எல்லா அவயவங்களும் அங்க ஒற்றுமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்பிரிட், அவருடைய வார்த்தை, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் நமக்கு இருக்கும்போது சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், ஆவியின் கனிகள் நமக்கு வெளிப்படுது. இந்த வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கும் போது ஆவியானவர் அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு பல காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டி கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டும் என்ன என்ன ஒரு 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 டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா ஆவியானவர் நம்மை அந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராய், ஆவியின் நிறைவுக்கு பெறுகிற அந்த வாழ்க்கைக்கு நேராய் ஆவியானவர் நடத்துகிறார். கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. வேர்ட் ஃபில் லைஃப்னா நம்ம வேத வசனங்களை நம்ம அதிகமாய் தியானிக்கும் போது நடக்கக்கூடிய காரியம். இது ரெண்டுமே ஆராதனையையும் நன்றியுள்ள இருதயத்தையும் கொடுக்குது. ஸ்பிரிட் ஃபில்டு லைஃபும் சரி, வேர்ட் ஃபில்டு லைஃபும், போத் ரெண்டுமே நமக்கு ஆராதனையும் கொடுக்குது, நன்றியுள்ள இருதயத்தையும் கொடுக்குது. ரெண்டுமே கிரைஸ்ட் லைக் கேரக்டரை நமக்குள்ள உண்டு பண்ணுது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலம் நம்ம கூட பேசுறாரு. இந்த வார்த்தை, நம்ம வசனம், அந்த வார்த்தை ஆவியானவரால அங்க ஜீவனாய் நமக்குள்ள அங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா ரெவலேஷனா நமக்கு வெளிப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா வார்த்தையினால நிரம்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னையில இருந்து நம்ம ஒவ்வொருவரும் எண்ணங்கள் தாறுமாறா போகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம நேற்று அதை தான் பார்த்தோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், விழித்திருக்கணும். இந்த அந்த விழித்திருக்காத நிலை, அந்த தூங்குகிற நிலைமைக்கு போகும்போதுதான் இஷ்டத்துக்கு மைண்டு திங்கிங்குள்ள போகுது. ஏன்னா நம்ம விழிப்பா இல்ல. ஓ, இப்படி ஒரு தாட் வருது, இது கிறிஸ்துவுக்குரியது அல்ல, கிறிஸ்துவின் வசனம் இத சொல்லல அப்படின்னு சொல்லி அங்க நமக்குள்ள ஆவியானவர் நினைப்பூட்டுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப் வாழ முடியும். இல்ல, நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான்,
அப்படி நம்ம உலகத்துக்குள்ளேயும் வாழ்ந்துட்டு ஆவிக்குரியவங்களாவும் நம்ம வாழணும்னா அந்த முழுமையுமான அந்த தேவ ரகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம மாற முடியாது. நீங்க யார கேக்குறீங்க, எதை கேக்குறீங்க, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த பிரசங்கங்களை கேக்குறீங்க, எந்த வார்த்தைகளை கேக்குறீங்க, கேட்கறத குறிச்சு கவனமா இருக்கணும். இப்போ ஒருத்தங்க பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க பேசுகிற அந்த வார்த்தை அதுதான் உங்களுக்கு ஜீவனாய் மாறும். 1000 பிரசங்கங்களை கேட்கலாம். ஆனா அந்த வார்த்தையாய் மாறாதவர்கள் அவங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது உங்களுக்குள்ள அது ஜீவனாய் கடந்து வர முடியாது. அப்போ அந்த லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேசுற அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்குள்ள அது ஜீவனாய் கடந்து வரும். அந்த மாதிரி கண்ட குப்பைகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருதயத்துக்குள்ள ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமா இருப்பதாக. உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய லைஃப்ஸ், நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், உங்களுடைய பிஹேவியர் எல்லாத்துலயும் அவருடைய வசனம் தான் வெளிப்படணும். இப்படி ஒரு லைஃப் நம்ம வாழும்போது இதுதான் ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃபாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையா நம்ம பார்க்கிறோம். இவர்கள்தான் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த நம்ம ரோமர் 8ல நம்ம அந்த ஆவிக்குரியவர்களை குறிச்சும் மாம்சத்துக்குரியவர்களை குறிச்சும் பெரிய காரியங்கள் அங்க போடப்பட்டிருக்கிறது, நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ரோமர் 8ல நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப ஆவியின்படி நடக்கிறவர்கள்னா யாரு? அவருடைய வார்த்தையின்படி அதை தியானிச்சு அதை வாழ்க்கையா மாற்றி அதையே சிந்திச்சு இப்படி இருக்கிறவங்க தான் ஆவியின் படி நடக்கிறவர்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு எல்லாமே இதெல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் கிறிஸ்து கொடுத்துட்டாரு, நம்ம எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ அழைக்கப்படல. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதன்படிதான் நான் வாழுவேன் அப்படிங்கிறவன் தான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறத பார்க்கிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாய் இருந்தாதான் அந்த வார்த்தையிலிருந்து அவர் எடுத்து தருகிற சத்தத்தை ஒருவன் கேட்டு அதன்படி நடக்கிறவனா இருப்பான். அவன்தான் மாம்சத்துக்கு உட்படாமல் இருப்பான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகையால் சகோதரரே, நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் 5 சென்சஸ்லயே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோமா, சாவீர்கள். சாவுனா அந்த உறவுல அந்த கனெக்ஷன்ல நம்மளால இருக்கவே முடியாது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, அந்த 5 சென்சஸ் சொல்ற அந்த சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். முதிர்ச்சி அடைந்த புத்திரர் யார் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் லெட் லைஃப் வாழ்றவங்க தான் தேவனுடைய புத்திரர். மத்தவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 3ல பார்க்கிறோம். உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கு, பொறாமை இருக்கு, வைராக்கியம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள சின்ன பிள்ளைகளாவே இருக்கீங்களே. அப்ப முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்கள் எப்படி இருக்கிறாங்களா, அவங்க ஸ்பிரிட் லைஃப் வார்த்தை என்ன சொல்லுது,
வசனம் என்ன சொல்லுது? அத ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற அந்த இதுல இருந்துதான் அவங்க வாழ்றத பார்க்கிறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் உள்ள ஆவியானவர் பேசுறாரு. நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம, அப்பா, பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிற வார்த்தை அதுதான். ஸ்பிரிட் ஃபில் லைஃபா, வேர்ட் ஃபில் லைஃபா நம்ம வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கேட்கிறத குறிச்சு கவனமா இருக்கணும். ஒருவருடைய அவங்களுடைய ஒருத்தவங்க பிரசங்கிக்கிறாங்க, ஊழியர் செய்யறாங்க, நம்மளுடைய கனிகளினால நம்ம அறிய முடியும். ஒரு நீரூற்று, தித்திப்பான நீரூற்று உவர்ப்பான தண்ணீரை கொடுக்க முடியாது. உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான தண்ணீரை கொடுக்க முடியாது. அப்போ உங்க ஸ்பிரிட்ல இருந்து யாரு பேசுறாங்களோ அந்த வார்த்தைகளை அதிகமா கேளுங்க. அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஜீவனாய் உள்ள கடந்து போகும். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டார். ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயம் அவருடைய வார்த்தையின் மூலம் மறுரூபம் அடைகிறத நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிவோம். கிறிஸ்துவின் சாயலாய் இந்த பூமியில நம்ம உருமாறி நம்மை பார்க்கும் போதே கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஆவிக்குரியவர்களாய் நம்ம மாற்றப்படுவோம். பெரிய காரியங்கள் நம்ம மூலமாய் நடப்பிக்கும்படியாதான் தேவன் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையில கூட கர்த்தாவே, நீர் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் தகப்பன். இந்த நாள்ல கூட நீங்க எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக வார்த்தையில இரவும் பகலும் நாங்கள் தியானமாய் இருக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் உங்க வசனம் தான் எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கணும்பா. எங்க எண்ணங்கள்ல, எங்களுடைய இருதயத்துல அது பரிபூர்ணமாய் வாசமா இருக்கணும்பா. அந்த அளவுக்கு இரவு பகலும் நாங்க உங்களுடைய வேதத்துல தியானமாய் இருக்க, உங்களுடைய வார்த்தைகள் மேல நாங்க தியானமாய் இருக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்குள்ள எங்க இருதயம் அந்த இடத்திற்கு வர எங்களுக்கு உதவி செய்ய, முறுமுறுப்பு இல்லாதவர்களாய், புலம்பாதவர்களாய், எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்க எங்க இருதயம் அந்த இடத்திற்கு வர அப்பா, எங்க இருதயத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சரண்டர் பண்றோம்ப்பா. அப்பா, உண்மையான ஆராதனை நாங்கள் உமக்காக ஏறெடுக்கும்படி எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவன் உள்ள தேவன். இந்த நேரத்துல கூட ஜீவன் உள்ள தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னா முதல்ல அவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வசனம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் முதல்ல வாசம் பண்ணணும். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். இது எத்தனை பேருக்கு நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமா இருக்கு? நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்.
தேவன் இன்றைக்கு இவ்வளவற்றையும் படைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார்னா நமக்கு எந்த பகுதியில தோல்விங்கிறது நமக்கு இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நமக்கு வெற்றிதான். இன்றைக்கு உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள், அவருடைய வார்த்தை உங்களை நிரப்ப 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 அந்த காரியங்கள் எல்லாம் வெளியே போகிறத நீங்க பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கைவிடவே மாட்டாராம். அவருடைய நேச்சரே அதுதான். அவருடைய பிள்ளைகளை அவரால கைவிட முடியாது. எத்தனை சூழ்நிலைகள்ல நம்ம பயந்து கொண்டு இருந்தோம். இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் வாசம் பண்ணட்டும். இது அப்படி ஆயிருமா, அது அப்படி ஆயிருமா, இது எதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்க போறது இல்ல. ஏன்னா அப்பா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனம் நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமா இருக்குது. அவர் சொல்றாரு எத்தனை வார்த்தை ஏசாயா 54 எல்லாம் பார்க்கிறோம். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும்? உருவாக்கப்படும் போதே அது வாய்க்காமல் போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். அவங்க அப்படி நினைக்கிறாங்க, இவங்க இப்படி செய்றாங்க, இவங்க எனக்கு தீங்கு செஞ்சிருவாங்களோ. எந்த ஒரு மனுஷனுக்கு இந்த வார்த்தை பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கும்னா அவனுக்கு இந்த பயமே இருக்காது. எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, நீங்க அப்படித்தான் செய்வீங்க, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை அவனால பீஸ்ஃபுல்லா காத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மனிதன் தான் தேவனுடைய முதிர்ச்சி அடைந்த தேவபுத்திரனா இருக்கிறான். அந்த இருதயத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறத நான் பார்க்கிறேன். எல்லா எண்ணங்கள் இன்னைக்கு கூட நீங்க இந்த காலையில எழும்பி வரும்போது எதெல்லாம் உங்களை துக்கப்படுத்திட்டு இருந்ததோ, ஒருவேளை சிலருக்கு கனவுகள்ல சில தொந்தரவுகள் வந்திருக்கலாம். இதை நான் ஃபீல் பண்றேன். அது நீங்க இல்ல, அது ரியாலிட்டி இல்ல. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் நல்லவர். அவர் ஒரு நாளும் பயமுறுத்துகிற கனவுகளை நமக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு அவருடைய வசனம் நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமா இருக்கட்டும். எல்லாரையும் மன்னித்து, எல்லாரையும் நேசித்து, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களாய் நம்ம மாறணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிதான் நம்மை முன் குறித்திருக்கிறாராம். கர்த்தர் அப்படியே நம்முடைய இருதயத்தை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் ரோமர் 12:2 பார்க்கிறோம். தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமும். மனது எப்ப புதிதாகுது? அவருடைய வார்த்தையினால நிரம்ப 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 நம்ம அந்த மறுரூபத்துக்கு நேராய் கடந்து போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு ஈவாய் இந்த காலை வேளையில நமக்கு கொடுக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உனக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்திலே உங்க வார்த்தையிலேயே நாங்க தியானமா இருக்க எங்க இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப் அண்ட் வேர்ட் ஃபில்ட் லைஃப் நாங்க வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க, கிருபை தாங்க. அப்படியே செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன்.
பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ. யாரும் ஏதோ ஷேர் பண்ணுமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் ஷீலா பேசுறேன். சொல்லுங்க. ஆண்டவரோட நாம மகிமைக்காக இதை சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த மார்னிங் ப்ரேயர் நான் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துருக்காரு. அதை வந்து சொல்லவே முடியாது. நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல கொஞ்சம் சங்கடம்லாம் இருந்தது, கொஞ்சம் மனசு பாரம்லாம் இருக்கும் அப்பப்போ. நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த சமாதானம் கிடைக்காது. ஆனா உங்களோட ப்ரேயர், உண்மையாவே ஜான்சி சிஸ்டருக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவ்வளோ அழகான ஒரு ப்ரேயர். காலையில நேரத்துல இந்த ப்ரேயரை அட்டன் பண்ணிட்டு எங்களோட ஒர்க் அதெல்லாம் அப்படியே ப்ரொசீட் பண்ணும்போது ஆண்டவர் எவ்வளோ அழகா எங்களை நடத்துறாரு. ரொம்ப ஒரு நல்ல சமாதானம் என்னோட இருதயத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த சமாதானம் நான் ட்ரை பண்ணப்பெல்லாம் எனக்கு கிடைச்சதில்லை. பட் ஆனால் இந்த ப்ரேயருக்கு அப்புறம் ஒரு பரிபூர்ண சமாதானம், ஒரு சந்தோஷம். எனக்கே தெரியல, நான் ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன் எப்படி இந்த சமாதானம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சுன்னு. அவ்வளோ ஆண்டவர் அழகா அந்த சமாதானத்தை கொடுத்துருக்காரு. 100% எனக்கு தெரியும் உங்களோட இந்த மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். ஒரு நாளும் நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ அருமையா ஆண்டவர் எங்களுக்கு அதை நாங்கள் அதை அப்படியே அந்த டே ஃபுல்லா அதை யோசிச்சுட்டே இருக்க தோணும். அதை திரும்ப 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 அந்த வசனங்கள், நீங்க சொல்ற வார்த்தைகள், அது எங்களை வழி நடத்துறத வந்து எங்களுக்கு நல்லா உணர முடியுது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அதே போல நடத்துற ஜான்சி சிஸ்டருக்கும் நல்ல பலத்தை, கடவுள் சுகத்தை கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம் உங்க ப்ரேயருக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.